பொதுவாக எப்பவுமே நம்ம ஆளுங்க ஹாலிவுட் ஸ்டைல ஒரு தமிழ் படம், ஹாலிவுட் ஸ்டைல ஒரு தமிழ் படம் சொல்லுவாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல நிஜமாவே ஹாலிவுட் ஸ்டைல ஒரு தமிழ் படம் மேக்கிங்ல வந்தது. அந்த படம் தான் பில்லா. அந்த படத்தை எடுத்த இயக்குனர் விஷ்ணுவர்தன் நம்ம கூட இருக்காரு. 10 years ஆஃப் பில்லா படத்தை பத்தி ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூக்காக. வணக்கம் சார். ஹாய் ரஹ்மான், வணக்கம். ஒரு ரீமேக்குங்கிறது, பழைய படங்கள் ரீமேக்குங்கிறது ஒரு ட்ரெண்ட்ல இல்லாத ஒரு டைம்ல நீங்க பில்லா படத்தை ஆரம்பிச்சீங்க. ஸோ ஆரம்பிக்கும் போதே ஒரு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கும். சில பேர்லாம் சொல்லியிருப்பாங்க, என்ன பழைய படத்துல வந்து தானே அதை தானே எடுக்க போறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து, என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது ரீடிசைன் பண்றதுக்கு? அண்ட் பேசிக்கா இது உங்களுடைய பில்லாங்கும் போது இதுல இதெல்லாம் இருக்கணும், கண்டிப்பா என் படம் இப்படி இருக்கணும், என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பில்லா ஆரம்பிக்கும் போது முதல்ல அஜித் சாரை மீட் பண்ணும்போது லெட்ஸ் டூ அ ஃபில்ம் அப்படின்னாரு. அவ்வளவுதான். அங்கே எப்பயுமே அங்கேருந்து தான் எங்களுக்கு எப்பயுமே ஆரம்பிக்கும் ஆக்சுவலா. பிகாஸ் அவரோட அசோசியேஷன் எனக்கு அசோகா டைம்லேருந்து ஆரம்பிக்கும். when I was working with ஷாருக் அண்ட் சந்தோஷ். அங்கே இருக்கும்போது தான் met him first. ஸோ அப்போ அதுக்கப்புறம் கேப் விட்டு போச்சு. நான் இங்கே வந்து அறிந்து மரபும் பட்டியலெல்லாம் முடிச்ச அப்புறமா தென் ஐ met him. அப்போ ஒரு பயங்கர லீன் ஆயிட்டு வேற ஒரு கெட்டப்ல இருந்தாரு. I thought he won't recognize me அப்படின்னு சொல்லிட்டு, hi sir, how are you, do you remember அப்படின்னு. of course I remember, how are you, I never knew you were here, like let's do a film அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ வந்து ஒரு அஜித் சாரோட படம் பண்றது we don't think that we'll be ready with any script எதுவுமே ரெடியா இருக்காது. that is when he thought, shall we, okay, if you're not ready with it, can we do பில்லா அப்படின்னு. ஏன்னா அப்போதான் நான் வந்து டான் கூட பார்த்தேன் நான். ஏன்னா இப்போ இல்லைன்னா ஓகே லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லியாச்சு. பிகாஸ் ஒரு கட் ஃபீலிங் ஒன்று சொன்னோம், பண்ணலாம் அப்படின்னு. ஓகே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் போய் படத்தை பார்த்துட்டு தென் இட் வாஸ் குவைட் ரிஸ்கி அஃபேர்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அமிதாப் டான், ரஜினி பில்லா, ஷாருக் டான், அண்ட் யூ ஆர் ஆக்சுவலி கமிங் ஆன் த 4th place கடைசியில். இட்ஸ் அ வெரி ரிஸ்கி அஃபேர். நீங்கள் நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட when we thought of it, I saw the film. படம் பார்த்துட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் டிசைட் பண்ணியாச்சு. ஓகே ஒரு பழைய இதுல ஒரு புது பேக்கேஜிங்ல கொடுக்க போறோம் அப்படின்றது முதல்ல தெளிவு பண்ணியாச்சு அந்த படத்தை. we will design it later அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் நான். மெயினா உட்காந்து வாட் we don't need. ஏன்னா நீங்க அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங்னு ஒன்று இருக்குல்ல. கதை சொல்ற விதம் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதை நீங்க அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அதை போய் சொல்லி அதை பண்றது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடக்கும். ஏன்னா எவ்ரி சிங்கிள் ஸ்டேஜ் ஹேஸ் டு பி எக்ஸ்பிளைன் ஸ்டோரி டெல்லிங். அதனால நீங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா படம் போகும் ஒரு 3 மணி நேரத்துக்கு போவோம் ஆக்சுவலா. யூ ஹேவ் டு. ஸோ டைம்ஸ் ஹவ் சேஞ்ச். நீங்க 10 years முன்னாடி பில்லா பாத்தீங்கன்னா கூட நான் இப்போ பார்க்கும்போது ஐ வாண்ட் டு கோ பேக் அண்ட் ரீஷூட். ஏன்னா டைம் அப்படியே மாறிடுச்சு ஆஃப்டர் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம். ஸோ நான் இப்போ அங்கே சொல்லும்போது இப்போ ஓகே கண்டெம்பரரியா சொல்ல போறோம் அந்த படத்தை அப்படின்னும் போது ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்ல முதல்ல இதெல்லாம் தேவையில்லை, நீங்க எப்படி படத்தை பார்க்குறோம் அப்படின்றது. அப்போ என்ன, இட்ஸ் எ கேரக்டர் ட்ரிவன் ஃபில்ம். அப்போ அவருக்கு ஒரு ஆட்டிடியூட், ஒரு ஸ்டைலிங், வாட் ஹி இஸ், ஹவு ஹி பிஹேவ்ஸ், அந்த ஜோன்லயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டக் ஆன் இட். அப்போ சில கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் வெளியில. நம்ம பார்க்குற விஷன்ல இது டிஸ்டர்ப் ஆகுது. ஆக்சுவலாக டிஸ்டர்ப் இல்லை. நீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் ஸ்ரீனிவாசன் கேரக்டரா இழுக்க இருக்காது. அர்ஜுன் ராம்பாலோட பிளே த ஹிந்தி அந்த கேரக்டர்லாம் தூக்கிட்டேன். ஸோ லெட் அஸ் கோ ஒன்லி வித் ஹிஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவன் வி பிளான் ஈவன் ஃபார் திஸ் ப்ரீக்வல் கூட. ஸோ தட் வாஸ் ஒரிஜினல் ஐடியா. சரின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்ல முதல்ல we will eliminate and all his liners, அதாவது டைலாக்ஸா இருக்கட்டும் எல்லாமே let him, he's an experienced man. ஏன்னா இந்த லெவலுக்கு ஒரு டான் அப்படின்றவர் வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா முதல்ல அதுல கட் பண்ணது அவர் கத்தணும்னு தேவையே கிடையாது. என்னைக்குமே ஒரு பவர் உள்ள மனுஷன் கத்த மாட்டான். பவர் உள்ள மனுஷன் கத்தணும்னு தேவையே கிடையாது. he will be very quiet. so let's keep him very quiet. நீங்க இதுல பாத்தீங்கன்னா he will not smoke, he will not drink, he doesn't do anything. டிப்பிக்கலா ஒரு குடிக்கணும் இது பண்ணுன்றது தேவையே இல்லை. ஸோ யூ டோன்ட், இட்ஸ் அந்த ஒரு டைம்ல நம்ம பார்த்தது லெட் ஹிம் பி எ வெரி கிளீன் மேன் அப்படின்னு. he could be the most cruel guy, பட் எல்லாத்துக்கும் ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கும், ஒரு க்ரூவல் இருக்கணும். ஸோ அந்த ஷேட் மோர் வி டிசைன்ட் ஒன்லி ஆன் ஹிஸ் கேரக்டர். மோர் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா when knowing Ajit sir personally, because you know his attitude, you know his approach, and சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இப்போ நான் பண்ணணும்னா என்ன எப்படி பார்த்தா எனக்கு பிடிக்கும் அப்படின்னும் போது இப்போ அஜித் சார் மாதிரி ஒரு ஆள் வரும்போது யூ வில் ஹேவ் அ விஷன், இவரை வந்து இப்படி பார்த்தா நல்லா இருக்கும், இந்த கேரக்டர்ல இவரை இப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் போட்டோஷூட், ஃபர்ஸ்ட் ட்ரையல் போட்டோஷூட் அஜித் சார் வீட்டில். இது அவரோட ஹேர் ஒன்று இப்படி இருக்கும். ஆக்சுவலா அது பிளானிங்லேயே கிடையாது, அது கதையிலே கிடையாது முதல்ல. ஸோ போயிட்டு ஜஸ்ட் கிளிக் சம் பிக்சர்ஸ் சார், பிகாஸ் இப்போ எடுக்கிற போட்டோ இந்த மாதிரி ஒரு கேமரா தான் சார், கேமரா விச் we wanted to click pictures and see how he looks in the first. நீங்க படம் ஓப்பனிங்ல பிரபு சார் பேசும்போது இமேஜஸ் வரும், அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த இமேஜஸ் அவர் வீட்டில்.
ஸோ வில் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் வெட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஜெல் பண்ணுமா வேண்டாம், நான் வில் ஜஸ்ட் அப்போ லுக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சும்மா கோம் பண்ணிட்டு இருக்கும்போது அது முடி வந்து அப்படி விழுந்துச்சு ஆக்சுவலாக. இட் ஜஸ்ட் ஃபெல் ஆட்டோமேட்டிக்லி அண்ட் இட் லுக் நைஸ். இட் கேவ் அ பில் கைண்ட் ஆஃப் லுக். ஸோ கொஞ்சம் ரஃபாக இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் அப்படியே விட்டுலான்னு. ஸோ த்ரூ அவுட் த ஃபிலிம் நானே போயிட்டு இழுத்து விட்டுருவேன், போயிட்டு இப்படியே இழுத்து விட்டுறேன். அப்புறம் தூக்கி விட்டாலும் அது வந்துடும் ஆக்சுவலாக. அது ஸோ வி மெயின்டைன் தட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம். ஷேட்ஸ் அப்போ சொல்லிட்டு நாங்கள் என்னப்பா இஷ்டத்துக்கு ஷேட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க, லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் யூ கேஸ் ஆர் வேரிங் ஷேட்ஸ். மோரலஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு ஐ பி ட்ரிஃப்டிங் அண்ட் யாரும் முக்கால்வாசி பேர் எல்லாருமே டோன்ட் டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. என்ன வேணாம்ப்பா, பயங்கர ரிஸ்க், நிபாடா இருந்து பட்டியெல்லாம் பண்ணிட்டு ஐ மீன் இட்ஸ் லுக்ஸ் பிக் பட் டோன்ட் டூ இட், லீவ் இட் அப்படின்னு. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு கிளம்பி ஊருக்கு போயாச்சு, மலேசியாவுக்கு. ஃபுல் பிளானிங் எல்லாம் பண்ணிட்டு போயாச்சு. போயிட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணிட்டு 2.5 months கழிச்சு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் அதோட மேக்னிட்யூடே எனக்கு தெரிஞ்சது. மலேசியாங்கிற லொகேஷன் எப்படி என்ன பேசிஸ்ல சூஸ் பண்ணீங்க சார்? See, because we opted 2-3 places like Singapore and all these things, but it was very difficult to shoot. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆக்சுவலாக அங்கெல்லாம் போய் ஷூட் பண்றதுக்கு. Malaysia was a better option. So we used that language also, இந்த லோக்கல் ஸ்லாங்ல. இப்போ யாரா இருந்தாங்கன்னா இங்கிருந்து ரூல் பண்றது ஒன்று, அண்ட் ஒரு டார்க் சைட்ல இருக்கும்போது யூ கேன் ஆக்சுவலி சிட் எல்ஸ்வேர் அண்ட் ரூல். ஸோ படத்துக்கு லுக் டிசைன் பண்ணும்போது அதுவும் ஹெல்ப் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த படத்தை ஆக்சுவலாக நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஷூட் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ ரீசன் சார்? நோ, த 2 reasons. ஒன்று வந்து இட்ஸ் அ டார்க் லைஃப், இட்ஸ் அ டார்க் சைட் ஆஃப் லைஃப் அண்ட் டோட்டல் பிளாக்லேயே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஃபர்ஸ்ட் ரீசன், ஆப்வியஸ் ரீசன். ஆக்சுவலாக ரொம்ப யோசிச்சாலும் சரி ரீசன், ஆப்வியஸ் ரீசன். பட் ஆர் யூ ரெடி டு மெயின்டைன் த கன்சிஸ்டன்சி த்ரூ அவுட் த ஃபில்ம்? ரொம்ப ஸ்டார்க்கா இருக்கும் இல்லை ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் ரெடியா அந்த சான்ஸ் எடுக்கிறதுக்கு ஐ வாஸ் ரெடி டு டூ தட். ஏன்னா அப்போ ஒரு டென்ஷன் இல்லை. ஸோ யூ டோன்ட் திங்க் எனிதிங். ஸோ okay, we will go with the character black. He wears only black, period. And all these characters, so all the characters belong to his world. Our world எல்லாமே ஒரு டார்க் வேர்ல்ட் அப்படின்னும் போது எல்லாமே and throughout பாத்தீங்கன்னா ஹை கான்ட்ராஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். தட் நானும் நீரவ் சேர்ந்து ஈவன் ஃப்ரம் த லைட்டிங்ல இருந்து we maintain that. ரொம்ப முக்கியம் வந்து ஆர்ட் டைரக்ஷன் கூட. ஆர்ட் டைரக்ஷன் ஐ மெயின்டைன் lot of straights, lot of glass, wood and thing. So and a hidden and shot அப்படிதான் இருக்கும் டோட்டலா. ஸோ இந்த படத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு முடிவு பண்ண போறோம். இதர் ப்ரொடியூசர் சார் இல்ல ரஜினி சார் உங்கள்கிட்ட கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு சஜஷன் சொன்னாங்களா? ரஜினி சார் ஒரு ப்ரொடியூசர்? இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே சார் லெட்ஸ் கோ மீட் ரஜினி சார். ஸோ ரஜினி சார் படத்துக்கு முன்னாடி மீட் பண்றது ஒன்று, படத்துக்கு அப்புறமா அவர் பிரிண்ட் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு மீட் பண்றது, அது கம்ப்ளீட்டா வேற மீட்டிங் இருந்துச்சு. ஸோ ரெண்டு மீட் பண்ணும்போது தலைவர் ஆஸ் யூஷுவலா ஆக்சுவலா எல்லியர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் பேசுறது பாதி தலைக்கு மேலதான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு சுத்தமா அந்த அந்த ஒரு மூமெண்ட் மட்டும் தான் ஞாபகம் தவிர எல்லாமே தலைக்கு மேல போயிட்டு இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் யூஆர் a big fan of him and you were seeing and you're doing his film. அவரோட படம் பண்ணிட்டு இருக்கும்போது everything was just going over my head. எப்படி இல்ல சார் அது இப்படி நைஸ். So we were just talking, everything was just going over. எனக்கு வந்து அப்போ அந்த இம்பாக்டே கிடைக்கல. எனக்கு மெயின் இம்பாக்ட் எப்போ தெரிஞ்சதுன்னா, ஏன்னா எனக்கு இருக்கிற ப்ரெஷர்ல எனக்கு எதுவுமே மண்டைக்கு ஏறல ஒன்று. ஸோ ஐ ஜஸ்ட் met him and he was more curious how we are going to do it. அவர் ரொம்ப சொன்ன விஷயம் என்னன்னா, you guys are thinking better and you guys are thinking ahead of time, because when he said இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு contemporary version அப்படின்னு சொல்லி he says you guys are thinking ahead of time. அப்புறம் அவனே I remember saying this, I don't know if you are thinking ahead of time sir, but I feel I want to just do it. இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஆகும், இது ஒரு ஹாலிவுட் ஸ்டைல், அது எனக்கு இன்னொன்று புரியல எனக்கு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இது வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிச்சதா அது. அண்ட் பில்லா படத்தை பத்தி பேசணும்னா கண்டிப்பா சினிமாட்டோகிராஃபி பத்தி தான் முதல்ல பேசணும். ஸோ படத்துக்கு அந்த ஒரு ஹாலிவுட் லுக், அந்த ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் லுக் கொடுத்தது வந்து சினிமாட்டோகிராஃபி தான். படத்தோட அந்த கலர் டோன்ஸ்லாம் ரொம்ப டிஸ்டிங்டா இருந்தது. ஸோ இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி இவ்வளோ ஸ்பெஷலாக யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம் போச்சு? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பிளாக் அண்ட் ஒயிட்ல ஷூட் பண்ண நினைச்சீங்க. ஸோ அதை தவிர வேற என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம் போச்சு? ப்ரிடாமினென்ட்லாம் கேமரா மூவ்மெண்ட்ஸ்லேருந்து லென்சிங்லேருந்து எல்லாமே. பிகாஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸியாக போகாது. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும் ஃப்ரேம்ஸ். வி பிளேட் மோர் வித் காம்போசிஷன்ஸ். அதில் ஒரு கிளாசிக்கல் காம்போசிஷன் ஒன்று வச்சுட்டு, ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் லென்சஸ் வி வில் கீப் and how close are we going to go. இந்த லென்ஸை வச்சு இப்படி போறோம்னா why are we going இந்த லென்ஸை வச்சுட்டு உள்ள அவர் ஏதாவது சொல்றாரா, அது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா, are we going to go with that. அப்போ எந்த ரேஞ்சுக்கு போறோம் லென்சிங், ஏன்னா ஒரு கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று கொடுக்குமா, கொஞ்சம் இந்த வேற ஒரு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வருமா. ஸோ many things which we were generally discussing.
முக்காவாசி திங் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நோ when you see the location and போகும்போது எல்லாமே மாறிடும் உங்களுக்கு மெயின் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும். The color scaling is going to be this, your lensing is going to be this, and everything is going to be classically composed framing with slow movements except for the action. எல்லாமே பார்த்தீங்கன்னா பொறு கம்போஸ்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. It will move like this sometimes. இப்படி தான் இருக்கும். Because however dark it is, they know what they're doing. They know their business. They're very clear with what they're doing. And I want to see it. So இந்த இதில் தான் we will do it. And more ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து cinematography wise பார்த்தீங்கன்னா மெயின் அந்த லென்சிங் அண்ட் த கைண்ட் ஆஃப் லைட்டிங் அண்ட் டோன் வந்து எதுவுமே டிசைட் பண்ணிடணும். பிகாஸ் நிறைய ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்துப்போம். எந்த மாதிரி டோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு தோணாது. ஸோ வி ஸ்டார்ட் கலெக்டிங் ரெஃபரன்சஸ். அது என்ன மாதிரியான ரெஃபரன்சஸ்? நோ ஃப்ரம் கெட் இமேஜஸ் இருக்கும் அண்ட் தென் சோ மெனி இமேஜஸ். சில ட்ரைலர்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அதுக்காக வி வில் see that film. ஓகே நோ பட் ஒரு படமா தட் இஸ் ஒர்க்கிங் அந்த டோன். பட் அந்த டோன் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டா வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது somewhere we will keep என்ன அப்பதான் டிசைட் பண்ணுது. ஓகே we are going more with blacks. Either you go ஒரு சின்ன aqua blue ஒன்று we wanted actually that அது derive பண்றதுக்கு அந்த டைம்ல took a little time gradingல. So we thought we will எல்லாமே pre-planned assassination தாங்க. அது வந்து pre-planned murder தான். But till today most of the films I've done we have always designed the look and it's all planned actually. Colorsல இருந்து lensingல இருந்து எல்லாமே. So we know what we are doing including the art director. ஸோ நீங்கள் ஆர்ட் டைரக்ஷன் சொன்னனால அதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ படத்தில் பாதிக்கு பாதி சீன்ஸ் வந்து மலேசியாவில் நடக்கிறத தாண்டி சென்னையில் நிறையா ஷூட் பண்ணியிருந்தீங்க. ஆல்சோ செட்ஸ் நிறையா இருந்தது. செட்ஸ்ன்னு தெரியாத மாதிரி தத்ரூபமான செட்ஸில் இருந்தது. அதே மாதிரி சாங்ஸில் வர செட்ஸ் ஆகட்டும், மை நேம் இஸ் பில்லா சாங்கில் வர அந்த மூவிங் செட்ஸ் எல்லாம் வந்து அப்போ ரொம்பவே பாப்புலர். எல்லாம் வந்து வாயை பிறந்துட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு மிலன் சாரோட ஆர்ட் டைரக்ஷன் அதை பற்றி சொல்லுங்கள். சரி, ஆர்ட் டைரக்ஷன் வந்து நீங்கள் பிகாஸ் பார்த்தீங்கன்னா செட்ஸ் ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. நிறைய டைம் எடுத்தது எங்கன்னா இன் செட்டிங் அப் அண்ட் கம்போசிங் சர்டன் லொகேஷன்ஸ். ஏன்னா எனக்கு நிறைய கிளாஸ் வேணும் அப்படின்னு. அதுதான் நீங்கள் அது த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா மில்லனோட பிக்கஸ்ட் ஒர்க் வந்து இஸ் டு ஃபைண்ட் லொகேஷன்ஸ் லைக் தட். நாங்கள் லொகேஷன் ஸ்காட்டிங் போகும்போது கூட அண்ட் எது செட் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். கண்டெய்னர் உள்ள செட்டு, இந்த சாங் நம்ம செட்டு தான் போடுறோம். ஸோ அது தெளிவாக தெரியும். அண்ட் சில ஸ்பேஸ் வந்து வி நீட் சம் எம்டி ஸ்பேசஸ். அந்த ஃபென்சிங் எல்லாம் பண்ணும்போதுல ஒரு பயங்கரமான வுடன் ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் பண்ணும்போது I said I just want a plain black backdrop and I want them in white costume. இவ்வளவுதான் மேட்டர். சில ஒயிட் ஃபிளாட்டா இருக்கும். Let's put a little platform, let's elevate a little. So everything was very simple because we know the color scheme என்றதால sets were very limited, but it was difficult in setting it up to find locations like that, like lot of glass and அது ஒரு ஸ்கீம் அப்படிதான் இருக்கும். ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நிறைய எவ்வளவு மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளவு மெயின்டைன் பண்ணும். சில நேச்சுரல் லொகேஷன்ஸ்ல சிஜில எல்லாம் கொஞ்சம் மாத்தினேன் நான் அந்த டைம்ல டு கெட் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். சில இதெல்லாம் பில்டிங்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் சொல்லுது. ஸோ வி ஹேட் டு கெட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆல். அது வி வர் வெரி ஷூர் ஆஃப். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க அது அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். அந்த ராக்கெட் அந்த கன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்கல்ல அந்த கண்டெய்னர் உள்ள போடுறது. ஸோ அந்த விஷுவலுக்காக உட்காந்து மில்லுக்கு உட்காந்து தனியாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு. ஸோ உட்காந்து அந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுட்டு டு மேக் சம் டிசைன்ஸ் டு மேக் இட் லுக் மோர் ரியல். பிகாஸ் அங்கே போனீங்கன்னா யூ கேன் பிரிங் டூ மச் ஆஃப் ஸ்டாஃப். பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன் ஒன்று இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு கெட் யுவர் ஹேண்ட்ஸ் இன். எது பண்ணணும் நீங்கள் தான் இறங்கி பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ காஸ்டியூம் டிசைனிங் இந்த படம் வந்து எதில் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெண்ட் செட்டர்னா காஸ்டியூம் டிசைனிங். இந்த படத்துக்கு அப்புறம் அனுவர்தன் மேடம் வந்து கிட்டத்தட்ட எல்லா பெரிய படத்துலையும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அஜித் சாரை தாண்டி எல்லாருமே, ரகுமான் ஆகட்டும், பிரபு ஆகட்டும், நயன்தாரா உங்களை பார்க்கும்போது ஒரு டாம் ரைடர், ஏஞ்சலினா ஜோலி ரேஞ்சில் இருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ், அவங்க என்ன மாதிரி ஒரு ஸ்டடி ஆர் என்ன பண்ணாங்க அனுவர்தன்? அண்ட் எதுவும் ஃபிலிம் ரெஃபரன்ஸ் ஆர் எனி புக் ரெஃபரன்சஸ் அதுக்கு? we definitely we take a lot of references in terms of ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கேரக்டரு பில்லாவோட கேரக்டரு, ஜெகதீஷோடது, நாயனோடது, இவங்களோட கேரக்டர்லாம் நம்ம பண்ணும்போது ரொம்ப தெளிவாக ஒன்று. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன லுக்ல பண்ண போறோம், ஏன்னா அவங்க கிட்ட தனியா உட்காந்து இவங்க கிட்ட தனியா உட்காந்து இல்லை, 3 பேரையும் உட்கார வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவா. ஸோ இட்ஸ் பிகம்ஸ் அ கலெக்டிவ் திங். ஸோ த ஆர்ட் டைரக்டர் வில் நோ வாட் கைண்ட் ஆஃப் அ காஸ்டியூம் இஸ் கமிங் தேர் அண்ட் த காஸ்டியூம் வில் நோ வாட் கைண்ட் ஆஃப் அன் ஆர்ட் இஸ் கமிங் தேர். அண்ட் இது ரெண்டு கம்பைன் பண்ணும்போது he knows what kind of lighting he needs because I know very sure எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா this is going to be an indoor and this is going to be a high contrast. அப்போ it's not going to make a difference for costume, it's going to make a difference for art direction because the costume pattern is going to be the same. நீங்க அதுல பாத்தீங்கன்னா no matter what standard இது வந்து let us not change the pattern, let us not change the pattern of இது வேஸ்ட் கோட்ஸ் எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா ரஹ்மான் போட்டுட்டு இருப்பாரு. வேஸ்ட் கோட்ஸ் அவர் மட்டும் தான் போட்டுட்டு இருப்பாரு ஆக்சுவலா. ஸோ இவரு வேஸ்ட் கோட் போட மாட்டாரு. பிரபு சார் மீதி கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they will not
சில வாட்டி சொல்லுவாங்க ஆக்சுவலா டோட்டலாவே ரொம்ப பிளாக்கா இருக்கு பரவாயில்லையா அப்படின்னு. ஐ said that's okay, that's not a problem. ஏன்னா அதுக்காக இப்ப நம்ம கலர்ஸ் மாத்த போயிட்டு, ஏன்னா அந்த படத்தோட டோனே அது கிடையாது அப்படின்றதால மெயின் இது தேவை அப்படின்னு சொல்லும்போது காஸ்டியூம்ஸ் வைஸ் நீங்க அதை மெயின்டைன் பண்ணாலே போதும். ஒரு டிஃபரன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக பிரேக் பண்ணணும் தேவையில்ல. அது யூ கேன் பிரேக் த்ரூ லைட்டிங் அண்ட் த்ரூ யுவர் கம்போசிஷன்ஸ். அதுக்கு என்ன மாதிரியான ரெஃபரன்சஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க ஃபார் காஸ்டியூம் ஸ்பெசிஃபிக்லி இந்த மாதிரி? அப்போ அந்த டைம்ல வந்து நிறைய இது பண்ணது வந்து வீடியோ கேம்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா வீடியோ கேம்ஸ் யூஸ் டு பி மை ஃபேவரட். ஃபார் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இப்போ கூட உட்காந்து ஏதாவது கட்டினா நான் வந்து பயங்கர ரெஃபரன்ஸ், யூ சா திஸ் ஹேர் ஸ்டைல், யூ சா திஸ் அப்படின்னு. ஸோ தட் யூஸ் டு பி அ ஹை ரெஃபரன்ஸ். ஓகே நம்ம டிசைன் பண்றதுன்னு பண்ணியாச்சு. நீங்க சொன்னீங்களா ஆஞ்சலினா ஜோலி டாம் ரைடர் கைண்ட் ஆஃப் திங். ஸோ ஐ said okay, let's get a டாம் ரைடர் கைண்ட் ஆஃப் லுக் itself. Why நேச்சுரல் நடக்குமா? இட் இஸ் நாட் நேச்சுரல். இட்ஸ் நாட் நேச்சுரல். ஏன்னா படமே ஒரு ஃபேண்டசி லெவல்ல தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் புஷ் த லிமிட்ஸ் a little more. அது நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெறும் ஒரு டெனிம் ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு போயிருந்தா கூட தப்பா இருந்திருக்காது ஆக்சுவலா. பட் யூ வாண்டட் டு த்ரோ an attitude of a girl. So you wanted to push the limits. அப்போ okay, let's treat her like that அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிமிட் புஷ் பண்றது. So those are the references we took lots for every character. அது இல்லாம we had lot of sketches being made in terms of அவங்க ஃபேஸ் எல்லாம் வச்சுட்டு இது மட்டும் we did a lot of sketches. Till today we do that actually. Color palettes இருக்கும் எங்க கிட்ட and we will work on colors. ஸோ இன் மேக்கிங் இது ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க்கா இருந்திருக்கு வித் தி ஆர்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர். கண்டிப்பா இட்ஸ் நாட் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என்ன ஆக்ஷன் கட்டு சொன்னாலும் ஒண்ணுமே அண்ட் காஸ்டியூம் டிசைனர். ஸோ இது எல்லாம் சேர்த்து பண்ணும்போது நீங்க வந்து எந்த ஒரு ஷாட்டுக்கோ இல்லை எந்த ஒரு சீனுக்கு ரொம்ப ஒரு மெனக்கடல் இருந்தது, எல்லாருடைய ஒருங்கிணைப்பும் ரொம்ப அதிகம் தேவைப்பட்ட காட்சியோ இல்லை ஷாட்டோ இது? ஸோ அங்கே மெயின் ரொம்ப மெனக்கட்டது வந்து எக்ஸ்டீரியர் ஷூட் பண்ணும்போது. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. நீங்கள் ஒரு லுக் ஒன்று பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே லெட்ஸ் கோ ஏர்லி மார்னிங்ஸ், லெட்ஸ் கிளியர் க்ரௌட் அப்படின்னு. ஸோ தேவையில்லாமல் ஃப்ரேம் வந்து கிளஸ்டர் பண்ணல. அதுதான் ஒரு பெரிய இது. அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ப்ரொடக்ஷன் வைஸ் ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஏன்னா மிஞ்சி போனால் 5-6 பேர், ஒரு 3-4 பேர் அவ்வளோதான். பிகாஸ் ஓகே we are getting into this world. Why cluster the world with too many people? அண்ட் எனக்கு ஜென்ரலாகவே ஃப்ரேமை ரொம்ப கிளஸ்டர் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ரொம்ப எனக்கே கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும். நான் வெளியில் போகிறது மெயின் காரணமே அதான். பிகாஸ் ஆஃப் ஐ ஃபீல் மோர் கிளாஸ்ட்ரோஃபோபிக் இன் க்ரௌட். ஸோ ஐ ஃபீல் ஓகே வை கிளஸ்டர் மை ஃப்ரேம் லைக் தட், லெட்ஸ் லீவ் த ஸ்பேஸ். எம்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் பிகாஸ் ஐ எம் சீயிங் ஒன்லி தெம். ஸோ லெட் மீ கெட் இன் டு தேர் வேர்ல்ட். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது க்ரௌட் கிளியரிங்கே ரொம்ப நார்மலாக வி வில் ஆட். அது ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு, மைனஸாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து you could use the space and you could use everything. Minus வந்து to clear the crowd for that. Plus வந்து you don't need junior artist to அவங்களுக்கு செப்பரேட்டாக காஸ்டியூம் போட்டு அவங்கள ஃபில் பண்ண வச்சுட்டு ஐ டோன்ட் நீட் அ ஜூனியர் ஆர்டிஸ்ட் இதில். ஸோ பீப்புளுக்கு நடுவில் அவங்க வேர்ல்டு அப்படின்றத பீப்புளே இல்லாமல் அவங்க வேர்ல்டுன்னு மட்டும் வச்சுட்டா யூ டோன்ட் நீட் எனி எக்ஸ்டீரியர்ஸ் மட்டும் தான் வாஸ் அ ப்ராப்ளம் ஃபார் மீ மேஜராகவே. ஏன்னா நம்ம செட்டுன்னும் போது நீங்கள் எப்படி வருமோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி லைட் கட் அவுட்டோர் போனீங்கன்னா நத்திங் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். யூ ஆர் இன் த மர்சி ஆஃப் த நேச்சர். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஷூட் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷன் வச்சு தான் நீங்கள் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் இட் வாஸ் வெரி ஈஸி டு ஷூட் சம் பில்டிங்ஸ் எல்லாம் அங்கே ஷூட் பண்ணும்போதுல இல்லைங்க அங்கே பில்டிங் காலியாக இருக்கும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படியே இருக்கட்டப்பா, எனக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வேண்டாம், லெட் த பில்டிங் பி எம்ப்டி, ஐ எம் ஓகே வித் இட் பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் டூயிங் ஒன்லி தட். ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் பற்றி பேசாட்டி இந்த இன்டர்வியூவை இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பில்லா அப்படிங்கிற அந்த நேம் கேட்டாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது கோட் சூட்டோட அஜித் சார் இருக்கிறது. இன்னொன்று பில்லா படத்தோட தீம் மியூசிக். படம் ரிலீஸ் ஆகி ஸ்மார்ட் போன்ஸ்லாம் இல்லாத காலத்துல வந்து பில்லா படத்தோட தீம் மியூசிக் தான் எல்லாரோட ரிங்டோனா இருந்துச்சு ஃபார் ஆல்மோஸ்ட் ஃபார் 3-4 years. ஸோ ஹவ் இஸ் எவ்ரி டைம் யுவன் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா கொடுக்குறாரு. இந்த படத்துல அவரோட பங்களிப்பை பத்தி சொல்லுங்க. ஐம் லக்கி அப்படின்னு தான் சொல்ல, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கொடுக்குறேன்னா. பிகாஸ் எனக்கும் இவனுக்கு அசோசியேஷன் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். பில்லோட தீம் மட்டும் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது ஆக்சுவலா தீம்னு முதல்ல இல்லவே இல்லை ஆக்சுவலா. அதுக்கு நான் மீண்டும் நானாக வேண்டும் சாங் ஒன்று இருக்கும் நமிதாது. அதுல பிஜிஎம்ல வரும், அதுலதான் வரும். ஐ செட் யுவன் அதை பிளே பண்ணும்போது இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணிடுவோம், இது ரொம்ப நல்லா இருக்குப்பா இது அப்படின்னு. ஓ யூ ரியல் லைக் இட் ப்ரோ அப்படின்னு, இது நல்லா இருக்கு, வை கான்ட் வி ஜஸ்ட் மேக் அன் எலாபரேட்டட் வெர்ஷன் ஆஃப் இட் அப்படின்னு. ஸோ யுவன் இமிடியட்லி கேப்சர் தட். சாங் பண்ணும்போது தான் அந்த நடுவில் அந்த பிட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. இட் வாஸ் வெரி ஒரு கொஞ்சம் ஹாண்டிங்கா இருந்தது, ஒரு ஆட்டிடியூட் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்துட்டு now let's try different version. அப்போ let's try one electric guitar tone-ல அது மாதிரி ட்ரை பண்ணி that became that ringtone. சரி எப்பவுமே ஒரு படம் ஒன்று பண்ணும்போது இதையா எல்லாருமே அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த படம் நல்லா ஓடணும், இந்த படத்தை சின்சியரா தான் எல்லார் படமும் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது யாருக்கு எதுவுமே கிடையாது. we have no clue.
அது ஒண்ணுதான் எனக்கு இன்ஃபேக்ட் அந்த ரிவ்யூ ஷோ இருக்கும்போது நான் ஓடிட்டாங்க. நாங்க இருக்கவே இல்லை, எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. நான் எஸ்கேப். நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ப்ரிவியூல இருக்க மாட்டேன். நாட் ஈவன் பி தேர் எனிவேர் பிகாஸ் ஹை ப்ரெஷர் ஏறும். தியேட்டர் கூட போய் பார்க்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் தியேட்டர் கூப்பிட்டாங்க. ஐ வாஸ் ஸ்கேர்ட் டு ஈவன் கோ டு தி தியேட்டர் டு வாட்ச். இன்னைக்கு வரைக்கும் அந்த பயம் இருக்கு. ஸோ தட் யுவனோட திங் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே இருக்கு. ஆக்சுவலா யுவனோட சாங் மட்டும் இல்லைன்னா அந்த படத்தை நிறைய பேர் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. யா, the word of mouth wouldn't have gone. அந்த படம் வந்து it wouldn't have gone at least 176 days எனக்கு தெரிஞ்சப்போ தேவி பாலால மட்டும் ஓடி இருக்காது நிச்சயமாவே. மேபி மெதுவா பார்க்க வந்திருப்பாங்க படத்தை, அப்போ மெதுவா மேபி ஓடி இருக்கும். இட் ஹெல்ப்ட் மீ a lot. ஸோ டில் டேட் எனக்கு எல்லாமே இவன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அஜித் சாருக்கு இந்த படம் பண்ணும்போது என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா நீங்க அவருக்காக, அவர் இமேஜ்க்காக எதுவும் பண்ண வேண்டியதா இல்ல யூ தாட் தட் ஸ்கிரிப்டோட போலாம், அந்த கேரக்டரோட போலாம் அப்படின்னு நீங்க? இல்ல, அது வந்து அஜித் சார் பொறுத்த வரைக்கும் he gave you complete liberty. நீங்க இப்ப நாங்க ஆரம்பம் ஷூட் பண்ணும்போது கூட let's do it அப்படின்னும் போது when we tell what the character is, because already we know that he is going to play it and பில்லால அவர் பிளே பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, so I know his tone, I know how he speaks and I know his intensity inside. So அதை கேப்சர் பண்ணாலே it will help the character a lot. And some places we know இந்த மாதிரி பேசினா கரெக்டா இருக்கும், இந்த மாடுலேஷன்ல நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் அதுல வந்து he played more with his voice. அந்த வாய்ஸ்ல அங்கதான் கொஞ்சம் வேற டோன் ஒன்று பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அவரோட இந்த பில்லோட டோன், டேவிட் பில்லோட டோன், எஸ் டோன் அதுல ஆக்சுவலா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ரொம்ப அது ரொம்ப பேஸும் போகாம, ஏன்னா அது ரொம்ப பேர்ட் ஆயிடும், ரொம்ப இதுவும் இல்லாம ஒரு டோன் ஒன்று பிடிச்சி அதை we had to follow it. இன்ஃபேக்ட் அவர் நார்மலா he'll finish dubbing very fast. ஆனா அங்க வந்து he took that time because you have to match the tone from the previous take. So அங்க மட்டும் தான் டைம் ஆச்சு. So from the smallest thing detail ரொம்ப மேஜரான டிராஸ்டிக்கா சேஞ்ச் பண்ணல ஆக்சுவலா. So because he will automatically adapt. And another thing, இப்போ ஒரு படத்துல ஒரு டயலாக் இருக்கும், அது அஜித் சாரோட கெரியர்லயே ரொம்ப முக்கியமான டயலாக் சொல்லலாம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த டயலாக் வந்து அது நீங்க டயலாக் ரைட்டர்ஸ் இது பண்ணதா இல்ல நீங்க சஜஸ்ட் பண்ணதா இல்ல எதுனா ஒரு ஃபேன்ஸ்க்காக எழுதுனதா, அதே மாதிரி விஷயம்? அது எனக்கு அந்த மாதிரி டயலாக்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. அதுல இன்னொன்னு கூட இருக்கும், that's a saying, ஒரு சேயிங் ஒன்னு இருக்கு ஆக்சுவலா. if history has taught you one thing, you can kill any number of people actually. அதுதான் நான் வேற மாதிரி ட்ரெய்லர்லயே யூஸ் பண்ணிருப்பேன், சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க அப்படின்னு. ஸோ தட்ஸ் அதை அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணது. ஸோ அந்த டயலாக் மட்டும் என்ன அப்படி பேசும்போது அஜித் சாரோட ரியல் லைஃப் ரெப்ரசென்ட் பண்ணணும், ரியல் லைஃப் ரெப்ரசென்ட் பண்ணி தான் இட் வாஸ் ஒர்க்கிங் வித் தட் கேரக்டர் ஆல்சோ. ஸோ சிச்சுவேஷன் கரெக்டா அமைஞ்சது. அது எக்ஸாக்டா கார்ல உட்காரும் போது, பின்னாடி பேக் சீட்ல உட்காரும் போது அவர் சொல்லுவாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அது. ஐ லைக் தட் டயலாக் ஆல்சோ. ஸோ ஏன்னா பிரபு சார் வேற ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாரு, வெரி கான்ஃபிடென்ட் he will be. ஒரு பதட்டம் இருக்காது. பாலாஜி சார் கிட்ட ஒரு பதட்டம் ஒன்று இருக்கும், இவரோட ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. ஏன்னா சாமி என் கையால தான் அப்படின்ற ரொம்ப தெளிவா இருப்பாரு ஆக்சுவலா. ஸோ அவரு ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாரு. அண்ட் தட் மேன் ஹூ இஸ் டைங், அவர் வேற ஆட்டிடியூட்ல இருப்பாரு. ஸோ த்ரூ அவுட் அது மெயின்டைன் பண்றதால இட்ஸ் இஸ் ஆல்சோ காட் டு டு வித் his journey in the film industry or his personal life also, no? And every single thing நம்ம சொல்ல தெரியுமா, every single thing I built it chief அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆக்சுவலா. ஆனா அது டீப் பாத்தீங்கன்னா அது நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வெர்ஷன் ஒன்று சொன்னீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த செவில ஒரு செங்கல் நானா செதுக்குனது அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு நொடியும் ஐ கிரியேட்டட் மை லைஃப். தட்ஸ் a journey of that man. எனக்கு அந்த டயலாக் வச்சுதான் ஐ வாண்டட் டு டு தி ப்ரீக்வல் ஆக்சுவலா ஒரிஜினலா. ஸோ எப்படி முருகதாஸ் சார் வந்து அஜித் சாருக்கு தலங்கிற அந்த ஒரு டைட்டில் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டயலாக் இது. ஸோ படத்துல ஒரு கார் சேஸ் வரும், அது என்ன அது ஃபேன்ஸ்க்காக வச்சதா இல்ல ஸ்கிரிப்டோட போகலாம் அப்படின்றது? அது நீங்க அவரோட ரேசிங் ஸ்கில்ஸ் சூப்பரா அதில் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அது என்ன மாதிரி, அது சர்ச்சையெல்லாம் அமைஞ்சதா இல்ல? See, chase is there, the man escapes and ஒரு சேஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லும்போது we know it's going to be a car chase. கார் சேஸ் பண்ணலாம். அப்போ வந்து ட்ரிஃப்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ட்ரிஃப்டிங் வாஸ் குவைட் ஹாட் அந்த டைம்ல ஆக்சுவலா. ஸோ ஐ வாண்டட் டு யூஸ் ட்ரிஃப்டிங். ஸோ ட்ரிஃப்டிங் கார்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, பிகாஸ் இட் வாஸ் பயங்கர அது அந்த வே அது பார்க்கும்போது ஒரு ஒரு அழகு இருக்கும், அதுக்கு ஒரு டான்ஸ் மாதிரி இருக்கும், அது அழகா இருக்கும். ஸோ we had to get drifting cars அங்கேருந்து. பிளஸ் ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா அவரு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டன் டிரைவர் ரொம்ப கூலா நின்று இருந்தார். ஸ்டன் டிரைவர் உட்காந்து ஸ்பாட்ல ஸ்பின் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கார்ல அந்த கண்டெய்னர் விட்டு உடைச்சிட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்பின் பண்ணிட்டு இருக்கோம். This is if you can do it, it's nothing like it. Yeah, of course we'll do it அப்படின்னு சொல்லிட்டு that's why we kept the shot where அவர் ஒரு கையில தான் ட்ரிஃப்ட் பண்ணிட்டு he'll be firing and அப்படியே ஓடிட்டு போறோம்.
மேக்ஸிமம் ட்ரிஃப்டிங் ஷாட்ஸ் எல்லாம் மேலே அவர் தான் பண்ணது ஆக்சுவலா முக்கவாசி. அண்ட் ஹி லவ்ட். ஒரே ஒரு தான் கார்ல அவரோட ஏறி நான் இனிமே ஏறவே மாட்டேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் கார்ல இருந்து. பில்லா படம் அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டோ, அதே மாதிரி படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி நீங்க அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துட்டீங்க. ஏன்னா அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வர வச்சிருந்தீங்க. அவர் எல்லா டிவி சேனல்ஸ்க்கும் லீடிங் எல்லா டிவி சேனல்ஸ்க்கும் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அது லாஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 இயர்ஸ் நடக்காத ஒரு விஷயம். ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்டாரு, எந்த இதுவும் பண்ண மாட்டாரு. ஸோ அது வந்து நீங்க இன்சிஸ்ட் பண்ணதா, இல்ல அவரா வரணும்னு விருப்பப்பட்டாரா, இல்ல அது இல்ல இன்ஃபேக்ட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் ஆக்சுவலா. ஏன்னா வி நோ தட் அவர் வரமாட்டாருன்றது தெரியும். ஏதோ ரீசன் ஒன்று இருக்கணும் ஆக்சுவலா. வை அவரு த டிசிஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஹிஸ். அவரோட சாய்ஸ்ல தான் ஹி டிசைடட் டு கம். இன்ஃபேக்ட் தட் ஹெல்ப் அஸ் a lot. இட் வாஸ் a biggest thing. அந்த கிரெடிட் வந்து நீங்க வர வச்சீங்களா அப்படின்றது the credit doesn't go to me. The credit goes to him because he wanted to come and he felt like talking about it because it's something which maybe he loved about the film or maybe he was very happy about certain moments. So maybe he really wanted to come out. So it was completely his decision. அது என்ன ரீசன் எடுத்து இவருக்கு தெரியல, நானும் கேட்கவே இல்லை ஆக்சுவலா. ஹவு டிட் யூ கம் சார், ஏன் வந்தீங்க நீங்க, ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்கவே இல்லை ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ப்ரொமோஷன் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, படத்தோட டீசர் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு அந்த அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி ஒவ்வொரு ரொம்ப ப்ரொமோஷன் அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியா இருந்த படம் பில்லான்னு சொல்லலாம். அதாவது டீசர் ட்ரைலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரபலப்படுத்தின படம் பில்லா தான். தீபாவளி 2007 அன்னைக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் டீசர் வந்தது. லைக் எல்லாரும் பீப்புள் ஆர் கோயிங் கிரேசி அபவுட் இட். ஸோ அந்த டீசர் ட்ரைலர் படத்தை கட் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, அதை இன்ட்ரோடியூஸ் பண்ற அந்த we had most beautiful shots actually. ஸோ என்ன பிளான் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெய்லர் ஒன்று விட்டுறலாம் அப்படின்னு பண்ணும்போது ட்ரெய்லர் வேண்டாம், வி ஜஸ்ட் லீவ் ஒன்லி டீசர் மட்டும் ஒன்று விடலாம். அதாவது என்னன்னா ஹைப் வந்து லேட்டர் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா there was a lot of என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் லுக். ஸோ சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி சும்மா ஒன்னே ஒரு 10 செகண்ட் மட்டும் விட்டு பார்க்கலாம், we will know what it is அப்படின்னு சொல்லிட்டு தான் we released a teaser. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அப்படி ஆரம்பிச்சது ஆக்சுவலா. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்றது இல்லை, இந்த மாதிரி லெட்ஸ் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்றதுல எங்களுக்கு வந்து we wanted to test the pulse. ஏன்னா இன்னைக்கு ஈவன் டில் டுடே ஒரு ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா they will decide whether they want to see the film or they don't want to see the film. That is going to make your film or break your film. இன்னைக்கு it's become that important. And அந்த படத்துல it worked. So we used one small teaser. அது வந்து ஆரம்ப டைம்ல வேற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஏன்னா நிஜமாவே டைட்டில் இல்லை. ஸோ டைட்டில் இல்லாம ஒரு டீசர் ரிலீஸ் பண்ண அது வேற மாதிரி போயிடுச்சு. ஸோ பில்லா was on attempt actually. Let's leave and see how it is. Okay, பயங்கரமா இருக்கு. Okay, now let's release the trailer. So it was planned and it was sequenced. ஸோ பில்லாங்கிறது ஒரு கேரக்டர் வந்து இட்ஸ் கிக் ஆஸ் கேரக்டர். ஸோ பில்லா பார்ட் 1 ஆல்சோ வெரி பிக் சக்சஸ். ஸோ அந்த படத்தோட ப்ரீக்வல்னு பண்ணும்போது அது இன்னும் பயங்கரமா சூப்பரா இருந்திருக்கும். பட் இட் வாசன் லைக் தட் அன்பார்ச்சுனேட்லி. ஸோ நிறைய ரசிகர்கள், அஜித் ரசிகர்களும் சரி, நியூட்ரல் ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, விஷ்ணு படம் இந்த படத்தை பண்ணிருக்கணும், இந்த படம் வேற எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருந்தது. ஸோ நீங்க அந்த டைம்ல தெலுங்குல பஞ்சாப் பண்றதுனால உங்களால பண்ண முடியல. பட் நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, ஐ ஹேட் அ டோட்டலி டிஃபரெண்ட் ஸ்கிரிப்ட், வி பிளான் ஃபார் டிஃபரெண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு. ஸோ அது என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் நீங்க ப்ரீக்வலுக்கு டிசைட் பண்ணியிருந்தது? How was the travel of Billa in that? See, the most interesting fact என்னன்னா, I really still miss doing that film. I've always told Ajit sir also, I really miss doing that film அப்படின்னு. பட் என்னோட ப்ரீக்வலோட ஐடியாவே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா இந்த கேரக்டர் ஒருத்தர் இருக்காங்க, இந்த கேரக்டர் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு, இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்காரு, கேர்ள்ஸோட வியூ இது மாதிரி, ஹி டசன்ட் ட்ரிங்க், இந்த லோகோன்னு ஒன்று வச்சிருக்காரு, இந்த லோகோ எப்படி வந்துச்சு, அப்புறமா இந்த பிரபு சார் எந்த டைம்ல அவர் லைஃப்ல ஹி என்டர்ட் ஹிம், இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, அப்போ இந்த ஜெகதீஷ் அப்படின்ற கேரக்டர் எந்த பார்ட் ஆஃப் த டைம்ல ஹி கேம், இப்போ இந்த மனுஷன் இந்த மாதிரி இருக்காருன்னா வாட் வுட் ஹேப்பன் டு ஹிம் இன் ஹிஸ் சைல்ட்ஹுட், what would have happened to him in his life, and did he love somebody or he didn't love anybody, or what happened to that, and in the logo ondradhu eppadi form aachi, when he started seeing things பொறக்கும்போது அந்த கேரக்டர் அப்படிதானா, இல்ல அந்த ஒரு ஆங்கரோட பிறந்த ஒரு கேரக்டரா, இல்ல he was moved to that level because he had the class also, he had that language, he had that class, so was he educated? So there are so many factors. இப்போ நம்ம பார்க்குறோம், ஓகே நயன், பிரபு சார், ஜெகதீஷ் இவங்கெல்லாம் இருக்காங்க, அண்ட் ரஞ்சித் அவர் கூட இருந்தது. வாஸ் ரஞ்சித் his best friend or was he childhood friend?
So I had all those connections in the prequel. சக்ரி டுவெல்ட்டி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரா ஹவு டு மேக்? No, we didn't, because I was completely at Hyderabad at that time. I was supposed to do that, and I remember even releasing that poster I released. It was one of my all-time favorite posters. When I was doing the film, poster actually, I had that logo with just 2 numbers. Other poster designs I had the barrel of a gun with just 2 bullets. Would you like to share it with the audience sometime in Twitter or something? Maybe I'll definitely do that. But sometimes it's better once it's better you don't go back and look at it. Then you might miss what you're going to do. Maybe we'll do something more ahead. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னும் நீங்கள் அஜித் சாரோடையும் சரி எல்லா பெரிய ஆக்டர்ஸோடையும் நிறைய படங்கள் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட கனவு படங்களான பாலகுமாரன் ப்ராஜெக்ட்ஸும் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் நல்லபடியாக பண்ணணும். வாழ்த்துக்கள் சார். Thank you so much, man. Thank you so much. Thanks. Thank you.